Hello friends, welcome to Dhuran Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ புதிய தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மார்னிங் மேக்ஸ் காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை இனி உனக்கு அப்படின்ற ஒரு சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமா 100 மேக்ஸ் வந்து நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பதில 11வது பார்ட்ல இந்த வீடியோ பதில ஒரு 10 மேக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படினா அதுக்குண்டான லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கு. அதல போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த 11வது பார்ட்ல இப்ப 10 கணக்குல முதல் கணக்கை நம்ம வந்து பார்க்கலாம். So முதல் கணக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அருண் நம்ம பேர்ல நம்மள அருள் இங்க அருண் ஓகேவா இன்னில் தான் வித்தியாசம் இது கோயின்சிடன்ஸ் தான்பா நானா பண்ணல சரியா அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அதாவது அருண் அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை அப்ப என்னன்னா அசல் இங்க கொடுக்கல ஓகேவா அடுத்தது தொகைக்கு 15% வட்டி வீதம் அப்ப r = 15%. அடுத்தது இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வாங்குறாங்க 450 ரூபா தனி வட்டி அப்போ அவங்களே கொடுத்துறாங்க அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 450 ரூபாய் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா அது PNR / 100 நான் எல்லா கணக்குலையுமே இந்த ஃபார்முலா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது ஓகேவா இப்படி நான் போடும்போது நீங்கள் வந்து படிப்பீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா வீடியோலுமே உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்ம கொடுக்குறோம் அதை கண்டிப்பாக வந்து எடுத்து போடுங்க சரிங்களா சரி ஓகே அப்போ என்ன கேட்குறாங்க நம்மகிட்ட அசல் கேட்குறாங்க அப்போ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் போதும் ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா அப்போ P இன்ட்டு என்னோடைய வேல்யூ எவ்வளோ 3 ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 / 100 எவ்வளோ கிடையாது அவங்க தனி வட்டி 450 ரூபாய் ஓகேவா அப்போ நம்ம பிரின்சிபல் மட்டும் தான் தேவை அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி வேலை அந்த கொண்டு போனோம் அப்படின்னா இப்போ P = 450 இன்ட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய 100 ஈக்குவல் வச்சுன்னா மேலே போயிடும் அப்போ மேலே இருக்கக்கூடிய 3 15 கீழே வந்துடும் அப்போ அடிச்சு அப்படின்னா 1 5 5 3 5 45 30 1 3 3 5 30 மீதி வரும் 10 × 100 = 1000 சரியா அப்போ அசல் எவ்வளோ வரும் 1000 ஓகேவா அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து 1000 கொடுத்துருங்க அப்போ என்ன பண்ணிங்கன்னா 1000 ரூபாய்க்கு 15% வட்டி விதத்தில் 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்குது 450 ரூபா வந்து தனி வட்டியாக வந்து செலுத்துறாரு ஓகேவா ஸோ அப்போ இதை வந்து கேட்கலாம் 3 வருடம் கழித்து 3 ஆண்டுகள் கழித்து அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ 1000 + 450 1450 இதுதான் அவர் வந்து 3 ஆண்டுகளுக்கு பின் செலுத்த வேண்டிய தொகை ஓகேவா ஞாபகம் வச்சுங்க அடுத்தது இரண்டாவது கணக்கு இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது ஓகேவா 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது சரி இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் ஒரு உலோக கலவை பொதுவாக உலோக கலவை என்னது அதாவது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கலக்கக்கூடிய ஒரு ஒருபடித்தான கலவைக்கு பேர் தான் உலோக கலவை நம்ம பார்த்துருப்போம் அப்போ அந்த உலோக கலவை 2 3 உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும் சரியா அதில் தாமிரம் மட்டும் எவ்வளோ % இருக்கான் 15% தாமிரம் மட்டும் இருக்கான்றாங்க காப்பர் எவ்வளோ இருக்கு 15% இருக்குங்க அப்படின்னும் போது 600 கிராம் அந்த காப்பருடைய அளவு அதாவது அந்த 15% அப்படின்றது எவ்வளவா 600 கிராம் அப்படின்னா தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது அப்போ 600 கிராம் அதில் தாமிரம் இருக்கு அப்படின்னா அந்த உலோக கலவை எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறேன் ஓகேவா அப்போ 15% அப்போ அந்த உலோக கலவைன்றது 100% அப்படின்னா அந்த 100% உலோக கலவையில் 15% உலோகம் அதாவது தாமிரம் அப்படின்றது 600 அப்படின்னா அந்த மொத்த உலோகக்கூடிய அளவு என்னன்னு கேட்குறாங்க அதை 100% என்னன்னு கேட்குறாங்க அப்போ இங்கே பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் அமௌண்ட்டு அதிகமாகும் அதாவது குவான்டிட்டி அதிகமாகும் அப்போ நேர்மாறுனா தலைகீழா அப்போ 100 / 15 × 600 சரியா 1 5 5 4 5 60 0 அப்போ 100 × 40 4000 கிராம் சரியா ஆன்சர் இருக்கா பாருங்க 4000 கிராம் ஓகே ஆன்சர் ஆப்ஷன் பி 4000 கிராம் அல்லது 4 கிலோகிராம் ரெண்டுமே ஒன்று தான் அடுத்து மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் பின் வருவனவற்றுக்கு மீச்சிறு பொது மடங்கு அதாவது மீ போ மா அதாவது எல்சிஎம் கேட்குறாங்க ஒரு சில நேரங்களில் சார் மீ போமானா என்னன்னு தெரியல எல்சிஎம் கேட்குறாங்களா எல்சிஎம் கேட்கறான்னு தெரியல அப்படின்னா கவலையே படாதீங்க மேலே என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்க அதில் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க எல்சிஎம் டேட்டா கொடுத்துருப்பாங்க HCFன்னு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்துல என்ன கொடுப்பாங்க GCD அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேவா அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கேட்குறாங்க அப்போ எல்சிஎம் என்னது அதிகபட்ச மதிப்பு அப்போ 9க்கும் 12க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க 9 12 போட்டிங்க அப்படின்னா மூணாவது போட்டிங்க அப்படின்னா 3 9 4 12
3 9 9னா 36. அப்போ நம்ம எல்சிஎம் என்னது 36. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லையுமே 36 இருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்ம அதை வச்சு போட முடியாது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? எழுத்துக்களை பார்க்கணும். அப்போ எழுத்துக்கள் அடுக்கில் இருக்கு, ஸ்கொயர் கியூப்ல இருக்கு அப்படிங்கும்போது அடுக்கில் அதிகபட்ச அடுக்கு தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ 36 ஏ, இங்க ஸ்கொயர் இங்க கியூப், அப்போ ஏ கியூப் வரும். இங்க ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அப்போ பி ஸ்கொயர் தான் வரும். இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அப்போ சி ஸ்கொயர் தான் வரும். அப்போ 36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எங்க இருக்கு பாருங்க. 36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதோ இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்த கணக்கு. அசல் ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசத்தை காண்க. சரியா? அப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கும் கேட்கும் போது நல்லா கவனிச்சிங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசத்தை பொறுத்து 2 ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? பொதுவாக ஓராண்டுக்கு வித்தியாசம் கிடையாது. முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் வாங்கினாலும் கூட்டு வட்டி வாங்கினாலும் அதே அமௌண்ட் தான் கிடைக்கும், வித்தியாசம் கிடையாது. 2 ஆண்டுக்கு அப்படின்னா பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் 2 ஆண்டு. 3 ஆண்டுகள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? அப்போ 2 ஆண்டுகள் கேட்குறாங்க அப்படின்னு என்ன பண்ண போறோம்? பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இங்கே பின்றது அசலை கொடுத்துறாங்க 5000, வட்டி விகிதம் 4%. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். அப்போ 5000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 4/100 ஸ்கொயர் அப்படின்னும் 2 வாட்டி போடணும். அப்போ 4/100. 1 நாள் 4 25 நாங்க 100, 1 நாள் 4 25 நாங்க 100, 1 25 ஈர் 25 50 2 0. 200 எத்தனை 25 இருக்கு? 4 25 100. அப்போ 8 25 200. அப்போ 8. அப்போ ஆன்சர் ரூபாய் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்? 8 ரூபாய். இருக்கா பாருங்க. சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, கணக்கு ரொம்ப சீக்கிரமா போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணலாம். ஓகேவா? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி ஒரே டைப்ல கணக்கு பார்த்தோம்னா அந்த கணக்கை நான் ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போவேன். ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அதே இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு வாட்டி போடுற மாதிரியே போட்டோம் அப்படின்னா சலுப்பு தான் தட்டும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கணக்கை நம்ம இது வரைக்கும் ஒரு 3 வாட்டி பார்த்துருக்கோம். இதே கணக்கு பார்க்கல, வேற இதுல ஒரே மாடல்ல கணக்கு நம்பர் வேற தான், நம்பர்ஸ் வேற தான். ஓகேவா? ஆனா மெத்தட் ஒன்று தான். அப்போ அப்படின்னும் போது நான் முதல் வாட்டி நடத்தும்போது ரொம்ப பொறுமையா டீப்பா ஒன்று சொல்லியிருப்பேன். ஆனா அதே கணக்கு திரும்ப சொல்லும்போது நான் கண்டிப்பா ஃபாஸ்டா போனாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, அப்போ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? சொன்னதே சொல்லிட்டு இருக்காம்பா, திரும்ப முதல் வாட்டி சொன்ன மாதிரி சொல்லாதீங்க சார் அப்படின்னு தோணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாஸ்டா போறோம். அதே மாதிரி தான் இந்த கணக்கு நம்ம வந்து இது வரைக்கும் 2 வாட்டி பார்த்துறோம். ஓகேவா? ஸோ 2 ஆனால் வெவ்வேறு கணக்கு தான். ஒரே மாதிரியான கணக்கு, சரி ஒரே கணக்கு நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் ஒரே மாதிரியான கணக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா எக்ஸாம்பிள் அப்படி தான் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம். ஏன்னா முதல் வாட்டி பார்க்கறவங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்காம தெரியும். அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கூடிய அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 என்ற தொடரில் அடுத்த எண்ணை காண்க. அடுத்த எண் என்னத்தை கேட்குறாங்க. சரி, அடுத்த எண் இருந்தால் காணலாம் சார், எண்ணே இல்லையே அப்படின்லாம் இல்லை. அந்த எண்ணை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அவங்க காண்கன்னா கணக்கில் நம்ம தான் கணக்கிடணும். அவங்க காண்கன்னா சார் நானும் காண்றேன் காணவே காணணும் சொல்லக்கூடாது. சரியா? ஸோ அப்போ என்ன, இந்த எண்களை வச்சு தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, பொதுவாக நான் என்ன சொல்லியிருக்கேன், எண் தொடர் வரிசை கொடுத்துறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து எந்த வகையான எண், அதாவது ஒற்றைப்படை எண்ணா, இரட்டைப்படை எண்ணா, வர்க்க எண்ணா, கன எண்ணான்னு பார்க்கும்போது அதில் எதுலையுமே இது மேட்ச் ஆகலை. 1 1 2 அப்படி வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தா எண்களுக்கு நான் இடைவெளி பார்க்கும்போது அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, 1க்கு 1 எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. இங்கே 1 டிஃப்ரெண்ட்டு, 2க்கும் 3க்கும் 1 டிஃப்ரெண்ட்டு, 3க்கு 5க்கும் டிஃப்ரெண்ட்டு 2, 5க்கு 8 வந்து பார்த்தோன்னா 3, 8க்கும் 13க்கும் 5 கிட்ட போடுது. சரி, அப்போ அதிகமாக போகுது. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டி பெருக்கி என்ன போட்டிருக்காங்க பார்க்கலாம். ஓகேவா? 1 1 2, அப்போ 1 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8, 8 5 8 கூட்டினா 13, 13 8 கூட்டினா வந்து 21, 13 21 கூட்டினீங்க அப்படின்னா 34. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 21ஐயும் 34ஐயும் கூட்டணும். சரி, அப்போ கூட்டினா 1 4 5, 2 3 5, 55. 55 எங்க வருது பாருங்க, இந்த ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கணக்கு. 8 விவசாயிகள் 18 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 12 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுதுவர்? அதாவது டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கணக்கு. விவசாயிகள் எத்தனை விவசாயிகள்? 8 விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாட்கள்ல? 18 நாட்கள்ல வந்து ஒரு நிலத்தை வந்து உழுறாங்க அப்படிங்கும்போது அதே நிலத்தை
12 விவசாயிகள் எத்தனை நாள்ல உழுவாங்க? இதான் வந்து கேள்வி. சரியா? அப்போ விவசாயம் அப்படிங்கும்போது ஆட்கள் நாட்கள் எப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? எதிர்மாறலா தான் வரும். அதாவது கணக்கு பாருங்க, 8 விவசாயிகள் 18 நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ 4 பேர் எக்ஸ்ட்ரா கூடுதலா செய்றாங்க. அப்போ விவசாயிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஏன்னா 8 பேரே 18 நாள்ல முடிக்கிறாங்கன்னா இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 18 நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ஓகே, அப்போ விவசாயிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்கள் குறைகிறது. இதற்கு பேர் எதிர்மாறல். எதிர்மாறலா தலைகீழா போடணும். அப்ப 12/8 × 18. சரியா? சாரி, மாத்தி போட்டேன். எதிர்மாறலாம் அப்படியே போடணும். அப்போ 8/12 × 18. ஈரார் 12, மூவார் 18, ஓர் 2, 4 2 8, 4 3 12. அப்போ எத்தனை நாள் முடியும்? 12 நாட்கள். இருக்கா பாருங்க, இந்த இருக்கு. அப்போ 12 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? 12 நாட்கள்லயே அந்த வேலையை வந்து முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் × 9 மீட்டர் × 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. சரியா? சதுர மீட்டருக்குன்னு கேட்டாலே என்னன்னா நம்ம வந்து பரப்பளவு கனளவு தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? மீட்டருக்கு அப்படின்னா சுற்றளவு, சதுர மீட்டர்னா பரப்பளவு. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது ஒரு கூடத்தின் அளவு எப்படி இருக்கு? 10, 9, 8. அப்பனா என்னன்னா இது வந்து கன செவ்வக வடிவம். இந்த கனச்செவ்வக வடிவத்தில் இருக்கு. சரியா? எவ்வளவு இருக்கு? லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா இது எல் வந்து இது வந்து எல், இது பி, இது ஹெச். ஏன்னா எல் × பி × ஹெச் அந்த ஆங்கிள் தான் கொடுப்பாங்க. LBH. ஓகேவா? அப்போ என்னது? லெங்த் வந்து 10 மீட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் வந்து 9 மீட்டர், ஹைட் வந்து 8 மீட்டர். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணா சுத்தி வந்து மேற்கூரையோட சேர்த்து என்ன பண்றாங்க? வண்ணம் பூசுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்க, அப்போ இந்த அடிப்பகுதியை மட்டும் விட்டுணும். அடிப்பகுதி மட்டும் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏன்னா தரைக்கு போயிட்டு வெள்ளை அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. அடிப்பகுதி அடிக்க மாட்டாங்க. அப்போ 4 கார்னர் அடிப்பாங்க. மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வண்ணம் பூசுவாங்க, அடியில பூச மாட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய மொத்த புறப்பரப்பு, ஓகே, மொத்த புறப்பரப்பை வந்து கண்டுபிடிச்சி அதில் அடிப்பரப்பை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அடிப்பரப்பை கழிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம 8,000 ரூபாய்க்கு நம்ம பெருக்கணும் அப்படின்னு ஆன்சர் வந்துடும். நான் சொல்ல கணக்கு புரியுதா? நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த பரப்பையுமே கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுவோம்? மொத்தத்தையுமே 8.50ஆல பெருக்கணும். கணக்கு தப்பு. ஏன் அப்படின்னா அடிப்பகுதிக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்க. அதை நம்ம வந்து கழிக்கணும். சரிங்களா? அப்போ மொத்தம் நம்ம என்ன பண்ண போறோம்? 5 பக்கங்களுக்கு தான் வந்து கண்டுபிடிக்குமே தவிர 6 பக்கங்களுக்கு கிடையாது. சரியா? ஸோ அப்போ கனச்செவ்வகத்துக்கு உண்டான ஃபார்முலா என்னது? அதாவது மொத்த புறம் வந்து 2 × LB + BH + LH. இதான் வந்து ஃபார்முலா. அப்போ 2 × என்ன பண்ணோம்? இங்க போடலாம். 2 × L ஓட வேல்யூ என்னது? 10. அப்போ இதே ரெண்டுத்தி பிரிங்க. 19 90 + B × H. அப்போ 8 9 72 + LH 18 80. சரியா? அவ பெருக்க என்ன வரும்? 90 + ஒரு 80 170, 170 ஒரு 72 242. 242 2 போட்டீங்க அப்படின்னா 200 400 40 80 480 484. ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு? மொத்த பரப்பு 484. என்ன வரும்? சென்டிமீட்டர் மீட்டர், அது மீட்டர் ஸ்கொயர். 484 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பரப்பு தானே கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஆனால் இது நமக்கு வந்து இது நம்ம அப்படியே வந்து 8,000 ரூபாயில் பெருக்கணும் அப்படின்னா கணக்கு தப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் அடிப்பக்கத்தை கழிக்கணும். அப்போ அடிப்பக்கன்றது என்ன பாருங்களா? பாருங்க, இது வந்து அடிப்பக்கன்றது ஒரு செவ்வகமா? அப்போ செவ்வகம் இது எல், இது பி. அப்போ இந்த எல்பியை வந்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த பரப்புனா அப்போ செவ்வகத்துடைய பரப்பு L × B. அப்போ இதில் L வந்து 10, B வந்து 9, அப்போ 90. அப்போ 90 மீட்டர் ஸ்கொயரை வந்து நம்ம கழிச்சணும். அப்போ 484 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து 90 மீட்டர் ஸ்கொயர் கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 394. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அடிப்பரப்பை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய 4 பரப்பு மேல் பரப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த 5 பக்கங்களுடைய மொத்த பரப்பு எவ்வளோ? 394 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 394 மீட்டர் ஸ்கொயருக்கு தான் என்ன பண்ண போறாங்க? பெயிண்ட் அடிக்க போறாங்க. எவ்வளோ? 8,000 ரூபாய்க்கு. அப்போ இருக்கும் அப்படின்னா 8 5 40 0, சாரி 4 5 20 0 மீதி 2, 9 5 45 ஒரு 2 7 47 7 மீதி 4, 3 5 19. அடுத்து 4 8 32க்கு 2 மீதி 3, 8 9 72 ஒரு 3 75க்கு 5 மீதி 7, 3 8 24 24 ஒரு 7 31.
அப்போ அடிச்சுன்னா 0 9 0 9 4 3 3 இந்த ஒரு 0 போட்டிங்க அப்படின்னா 2 சார்ந்த புள்ளி குத்தணும், 2 சார்ந்த புள்ளி வச்சிங்க அப்படின்னா இந்த 2 0 போயிடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கு? 3349 ரூபாய். சரியா? அப்போ அந்த அடிப்பகுதியை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய சுற்றுப்பரப்பு மேல் பரப்பு எல்லாத்தையும் சேர்த்து வண்ணம் பூச எவ்வளவு தேவைப்படும்? 3349 ரூபா இருக்கா பாருங்க. இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. 3349 ரூபா ஆகும். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த கணக்கு வந்து நம்ம தப்பு பண்ணது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க எல்லா பரப்பையும் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த 4449 ரூபா வரும். அதை போட்டுறக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் கவனமா போடுங்க. அடுத்தது இது பாருங்க, 850 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம்? அதாவது என்ன சொன்னாங்க? 850 850ல 225ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்? அப்ப என்ன பண்ணோம்? அப்போ 850ல 225 எவ்வளவு விகிதம் அப்படின்னா அதை 100ஆல பெருக்கினா சதவீதம் கிடைச்சிடும். அப்போ 100ஆல பெருக்கினா நம்ம சதவீதம் கிடைச்சிரு போகுது. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 காலி. 1 5 5 7 5 35 2 5 10 225 × 2 போட்டு, ஏன்னா 17 மொத்தமாக பெருக்கிட்டு போடலாம். ஓகே, 225 × 2 போட்டு 200 200 400 25 25 50 450. அப்போ 450 17 ஆயிப்படும். 17 ஆயிப்படுத்தினா இப்படி போட்டுங்க. சரியா? 17 அப்படி அடிக்க முடியாதுன்னா இப்படி போட்டுங்க. அதான் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆன்சர் எல்லாமே புள்ளியில் வருது. அப்போ இப்படி போடுறதான் நம்ம சேஃப். ஓகேவா? அப்போது 45ல் எத்தனை 7 இருக்கும்? 2 வரும். அப்போ 2 போட்டிங்க அப்படின்னா 7 2 14க்கு 4 மீதி 1 1 2 2 1 3 34. சரியா? 45 34 போச்சுன்னா மீதி 11 0. அப்போ அடுத்த வரும் I 2 10 I 3 5. ஸோ அப்போ 6 வரும். அப்போ 7 42க்கு 2 மீதி 4. அப்போ வந்து 1 6 6 4 10 102 மீதி எவ்வளோ வரும்? 8. இங்கே புள்ளி வச்சு 0 சத்தியம் அப்படின்னா 80. 80ல் எத்தனை 17 இருக்கும்? 4 2 8 4 வரும். அப்போ 4 28க்கு 8 மீதி 2. 1 4 4 4 2 6 68 மீதி 12 0 சத்தியம் 120. 120 எத்தனை இருக்கும்? அப்போ 102னா 6 வாட்டி, இது கூட ஒரு 17னா 119 தான் வருது. அப்போ 7 வாட்டி வரும். அப்போ 7 வாட்டி போட்டிங்க அப்படின்னா 7 49 9 மீதி 4 1 7 7 7 4 11. அப்போ மீதி 1 மீறுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கு? 26.47%. பாருங்க, எல்லாமே ரொம்ப அக்யூரேட். 26.49 26.48 26.46 26.47. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. அதனால இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கணக்கு, ஒரே ஸ்டெப்ல வந்து போட்டுருவோம். ஆனால் அந்த கணக்கில் என்ன கொஸ்டினல் ட்விஸ்ட் வைக்கல, ஆப்ஷனல் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அயன் படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வில்லன் சொல்லுவான், பிரபு கிட்ட வந்து சொல்லுவான், லட்டில் வச்சுன்னு பார்த்தியா, நட்டில் வச்சேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி நம்மளை கேட்பாங்க, கொஸ்டின் வச்சுன்னு பார்த்தியா ட்விஸ்ட்டு, ஆப்ஷன் இருக்கு போய் பாரு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போது கொஸ்டின் ஆப்ஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஈஸியாக கேட்டேன்னு சொன்ன ஜாலியாக போட்டோம் அப்படின்னா நம்ம சோழியை முடிச்சுருவாங்க இந்த இடத்துல. சரியா? ஓகே, அடுத்த கணக்கு. எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. சரியா? அதாவது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஒரு 3 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க. எக்ஸ் வந்து 4 நாள் செய்கிறாரு. ஓகே, எக்ஸ் வந்து 4 நாள் செய்கிறாரு, ஒய் வந்து 6 நாள் செய்கிறாரு, இசட் வந்து 10 நாள் செய்கிறாரு. அப்படின்னா 3 பேருக்கும் நான் எல்சிஎம் எடுங்க. ஓகே, அப்போ தான் வந்து யார் யாருக்கு எவ்வளோ பங்குன்னு தெரிய வரும். ஓகேவா? அதாவது அந்த வேலையில் அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலைக்கு 31,000 ரூபாய் வாங்குறாங்க. அப்போது அவங்க செய்த வேலையின் அடிப்படையில் அவங்க அந்த வேலையில் எவ்வளோ பங்கு செலுத்தினான்றதை பொறுத்து வந்து நம்ம சொல்ல முடியும். எவ்வளோ நாட்களை பொறுத்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ 4 நாளில் செய்கிறாருன்னா அப்போ 4 நாள் அப்படின்னும் போது என்னன்னா அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாளி. அப்போ எக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக செய்யக்கூடிய ஆள், இசட் வந்து ரொம்ப சோம்பேத்தனமான ஆள். ஓகேவா? ஒய் என்றவர் மீடியமான ஆள். அப்போ அப்படின்னும் போது எல்லாருக்கும் சரிசம அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ 3 பேருடைய பங்கு எவ்வளோத்தை பார்க்கணும். ஓகே, பலம் என்னன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 4 6 10 எல்சிஎம் எடுத்தாலும் 2 போட்டிங்க அப்படின்னா 2 4 3 2 6 I 2 10. இது திரும்ப பெற முடியாது. அப்போ I 2 10 30 3 2 6 60. அப்போ என்ன முறை எல்சிஎம் 60 வர மாதிரி போடுங்க. அப்போது 60 4 எதால் பிறகுனா வரும் 4 5 60. அப்போ மேலேயும் 5 பிறகுனா 15. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். சரிப்பா, ப்ளஸ் போட்டுங்க. 6 இருக்குது. 6 எதால் பிறகுனா
10ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 பை பைத்து. அடுத்து 10 எதால் பெருக்கணும் 60 வரும், 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும் 6. அப்போ என்ன இருக்குது 15 + 10 25, 25 ஒரு 6 31. அப்போ மொத்த பங்கு எவ்வளோ 31 பங்கு. அப்போ அந்த 31 பங்கு தான் பிரிச்சு கொடுங்க. எத்தனை பேருக்கு 3 பேருக்கு எவ்வளோ ரூபாயை 31,000. அப்போது 31,000 31,000 எடுத்து 31 பங்கு அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ ஒரு 31 31 1000 31 31,000. அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளோ 1000. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 3 பேர் பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸுடைய பங்கு எவ்வளோ எக்ஸுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போ 15 × 1000 15,000. ஒய்யோட பங்கு எவ்வளோ இங்கே இருக்கு பாருங்க 10. அப்போ 10 × 1000 10,000. அப்புறம் இசடைய பங்கு எவ்வளோ 6. அப்போ 6 × 1000 6,000. மொத்தமாக கவுண்ட் பண்ணி பாருங்க 0 0 0 6 5 1 1 3 31,000 வந்துச்சுங்களா? அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. அப்போது எக்ஸ் வந்து 15,000, ஒய் 10,000, இசட் வந்து 6,000. அப்போ 15 10 6 எங்கே வந்து பாருங்க 15,000 10,000 6,000. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. 3 எண்களின் விகிதம் 4:5:6. 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எனில் அதில் மிகப்பெரிய எண் என்ன? ஓகேவா? அப்போ 4:5:6 அந்த 3 எண்கள் இருக்குது. அந்த 3 எண்களை கொடுக்காம அந்த 3 எண்களுடைய விகிதத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போது 4x + 5x + 6x / 3. ஏன்னா 3 போது 3 எண்களை 3ஆல் தான் வைக்கணும். 24 கிடைக்குமா 25 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கூட்டுங்க பார்க்கலாம். 4 6 4 10 10 ஒரு 5 15. அப்போது 15x = 25 × 3. அப்போ x = 25 × 3 / 15. அப்போது 3 5 5 5 25 1 3 1 3 காலி. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 5. அப்போ நம்ம எக்ஸோட பிரதிட்டோம் அப்படின்னா 4 5 20. இங்கே 5 25. இது 6 5 30. இதில் பெரிய என்னது 30. ஏன்னா மிகப்பெரிய தானே கேட்டிருக்கேன். மிகப்பெரிய என்னது 30. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எண்ணை கொடுக்காம விகிதம் கொடுக்கும்போது அந்த விகிதம் என்பது ஏதாவது இந்த 3 எண்களுடைய இந்த 3 எண்களுடைய விகிதம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த 3 எண்களும் ஏதாவது ஒரு பொதுவான வாய்ப்பாட்டில் வகுத்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பொதுவான வாய்ப்பாட்டை நம்ம பெருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான எண்களை வந்து கண்டுபிடிச்சலாம். அந்த பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு தெரியாது, அதுக்கு தான் நம்ம எக்ஸ் வச்சுக்கிறோம். அப்போ 4x + 5x + 6x. ஓகேவா? அப்போ 4:5:6 என்பது விகிதம், 4x 5x 6x என்பது அந்த எண். அப்போ அந்த எண்களை கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால் வகுத்தாதான் நமக்கு வந்து விகிதம் சராசரி கிடைக்கும். அப்போ 3 எண்கள் 3ஆல் வகுத்து 25 வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எக்ஸை மட்டும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா 15x இருக்குது. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் 15 கொண்டு வந்தீங்க அப்படின்னா வகுத்தில் ஆகிடும். ஏன்னா 15 × x. அப்போ பெருக்கல் இருக்குது ஈக்குவல் தான் வகுத்தலாம் மாறிடும். அப்போ அடிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5 கிடச்சிடும். அப்போது அந்த பொதுவான எண் என்னது 5. அப்போ அந்த 5 வந்து அந்த எண்ணோட அந்த விகிதத்தோட நம்ம பெருக்கும்போது அந்த எண்ணை நமக்கு கிடைச்சிடும். அப்போ 4 × 5 20, 5 × 5 25, 6 × 5 30. பெரிய எண் 30. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம போடலாம். இந்த கணக்கை நம்ம இன்னும் ஷார்ட்டாக கூட போடலாம். எப்படி நம்ம ஷார்ட்டாக பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 4:5:6 கொடுத்துறாங்க. 3 எண்கள் கொடுத்துறாங்க. 3மே அடுத்தடுத்த எண்களாக இருக்குது அப்படின்னா அந்த நடு எண் தான் அதனுடைய சராசரியாக இருக்கும். அப்போ 25 என்பது தான் இந்த 5உடைய சராசரி. இந்த 5 விகிதம் 5 கொண்ட எண்ணா சராசரி 25. அப்போது 25 நம்ம 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5. அப்போ இந்த 5 எடுத்துன்னு போய் என்ன பண்ணுங்க 6ஓட பெருக்கு 6 5 30. அதுதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேக்ஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 தானே? ஆமாம் 10 தான். 10 மேக்ஸ் வீடியோ நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு 10 மேக்ஸ் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட மேக்ஸ் வீடியோஸும் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் மேக்ஸை நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டீச் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.